நான் இப்போ இருக்கிற மாரி எப்பவுமே இருந்தது கிடையாது. நானும் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிளட்டர் சேர்த்து வச்சிருக்கேன். அண்ட் லைஃப்ப மேனேஜ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். லோன்ஸ், இஎம்ஐஸ் அப்டின்னா அந்த ட்ராப்குள்ளயுமே நெறையவே விழுந்திருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் வண்டரிங் வை திஸ் சேனல் டாக்ஸ் அபவுட் ஃபைனான்ஸ், டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங், ஹோம் அப்டின்னா இந்த வீடியோல ஐ வில் ட்ரை டூ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டூ யூ. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல கன்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சில பேரு என்னை பியூட்டி கன்டென்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆக்னே கன்டென்ட்லேருந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க. அண்ட் ஃபைனான்ஸ் வீடியோஸ் மூலமா நெறைய பேருக்கு என்ன தெரிய வந்தது. ஷார்ட்ஸ்ல இருந்து. அண்ட் 2மே உண்மையா சொல்லப்போனா நான் தான். ஆனா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ, என் ஃப்ரெண்ட்ஸோ அத எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, "இது நீ இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை சொல்லணும்னா, லைஃப் என்ன ரொம்பவே மாத்திருச்சு. இந்த ஜர்னி நான் சென்னையில இருந்தப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் மும்பை, மறுபடியும் சென்னை, அப்புறம் கோவிட் டைம்ல மதுரை, இப்போ மறுபடியும் சென்னை. அண்ட் இந்த வருஷத்துல 10 வருஷத்துல 10 வித்தியாசமான வீடுல நான் இருந்திருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ ஃப்ரம் பிகினிங் ஒரு வீடுமே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கும். Story starts from being a corporate employee, wife, entrepreneur, mother of two, content creator, pregnancy, weight gain, weight loss, acne struggles, career break அப்படின்னு லைஃப்ல இருந்த எல்லா ஃபேஸுமே கொஞ்சம் கொஞ்சமா நெறைய விஷயங்கள மாத்திருச்சு. ஆஸ் ஐ வாஸ் நாட் அன் ஆர்கனைஸ்ட் பெர்சன் அண்ட் இந்த ஃபினான்ஸ் இதெல்லாம் பத்தி ஒழுங்கா தெரியாத ஒரு பெர்சன் அப்படின்றனாலேயே எனக்கு நெறைய டிஃபிகல்டீஸ் இருந்தது. சின்ன வயசுல இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. காலேஜ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பயோ எனக்கு பெருசா வந்து இத பத்திலாம் ஐடியாவே இல்ல. நான் பாட்டு நடந்துட்டே இருந்துச்சு. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச். அப்பதான் ஐ ரியலைஸ்ட் வீடு அப்படின்றதே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னும், அத நம்ம சரி செய்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே கிடையாது. நாம தான் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல, வேலைய விட்டதுக்கு அப்புறம் தான் வேலையோட அருமை அப்படின்றதும் அண்ட் சேலரி ஆர் மனி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நான் சில சிஸ்டம்ஸ பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, நேச்சுரலி ஆர்கனைஸ்ட் பெர்சனா இல்லாதனாலேயே எனக்கு வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்றனால, இத எப்படி ஈஸி ஆக்குறது, எப்படி நம்ம அத ஒரு சிஸ்டமா ஆக்குறது அப்படின்றதுல ரொம்பவே மெனக்கிட்டனால, இத பத்தி நெறையா தேடி தேடி கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஃபைனான்ஸ், டீக்ளட்டர், ஆர்கனைசிங், டெக்கரேட்டிங் இது எல்லாமே வந்து வேற வேற டாபிக்ஸ் கிடையாது. இது எல்லாமே ஒரே ஸ்டோரி அப்படின்னா. ஃபைனான்ஸ் நமக்கு இன்டென்ஷனலா எத ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத கத்துக் குடுக்கும். எது தேவை, எது தேவையில்ல, இது முக்கியமா அப்படின்றத இது செலவு பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயந்த நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிய குடுக்கும். டீக்ளட்டரிங் பண்ற மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, எது நமக்கு உண்மையிலே தேவை அப்டின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். முக்கியமா சொல்லப்போனா, நம்ம வீட்ல நெறைய க்ளோத்ஸ் இருக்கு அண்ட் எதையுமே நம்ம யூஸ் பண்ணல அப்டின்றப்போ, நீங்க டீக்ளட்டர் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் எவ்ளோ தூரம் நம்ம வந்து ஷாப் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்ளோ தூரம் இத அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்டின்றத நீங்க ஃபினான்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும், உங்க ஃபினான்ஸ் அவேரா இருந்தாலும் உங்களுக்கு புரியும். ஆர்கனைசிங் அப்படின்றது, டீக்ளட்டரிங் அப்படின்றதும் வேற வேற விஷயம். ஏன்னா, இப்போ ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு. அந்த ஹேண்ட்பேக்குள்ள நெறைய திங்ஸ் இருக்கு. அத நீங்க தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது டீக்ளட்டரிங். ஆனா, இந்த ஹேண்ட்பேக்ல எது எந்த மாதிரி இடத்துல என்னென்ன பொருள் இருக்கணும் அப்படின்றத நம்ம ப்ராப்பரா வைக்கிறதுக்கு பேரு ஆர்கனைசிங். இப்போ சாவி இல்ல, சாவி நம்ம வந்து பேக்குள்ள வைக்கணும், கீஸ் வைக்கணும் அப்டின்னா, அத நம்ம ஒரு ஹூக் போட்டோ, இல்ல ஒரு சின்ன பவுச்லயோ நம்ம வைக்கிறப்போ, நம்ம தேடுறப்போ, நம்மளுக்கு தேவைப்படுறப்போ ஈஸியா கிடைச்சிரும். இதனால ஆர்கனைசிங்னால நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி தான் சிஸ்டம்ஸ். இப்போ நீங்க நெறைய பேக் வச்சிருக்கீங்க. ஒரு பேக்கும் நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அந்த பொருளும் மிஸ் ஆகக்கூடாது அப்டின்னா, ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பொருள் வந்து மாறாது. அதே மாதிரி பேக் எங்க அப்டின்னே தேடுற சிச்சுவேஷன்ஸ்லாம் எனக்குமே நெறைய டைம் வந்திருக்கு. ஸோ, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பிளேஸு, சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த மாதிரி நம்மோ தேவையில்லாத மென்டல் லோடு, எனர்ஜி அதெல்லாமே வேஸ்ட் ஆவாது. உண்மைய சொல்லணும்னா, டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங், டைடியிங் அப் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்டின்றது வேற வேற விஷயம் அப்டின்றது லேட்லி தான் எனக்கு புரிஞ்சுச்சு. சரி டெக்கரேஷனும் நீ காட்டுறியே, அதில என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது பெர்சனாலிட்டி.
நம்ம வீடு நம்மள மாதிரியே நம்ம வீடுக்குமே பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை ஐ லைக் டு டெக்கரேட். ஏன்னா ஏதாவது ஒரு கார்னர் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அத நம்ம ஓவர் டூவும் பண்ணிறக்கூடாது. ஸோ அதுலயுமே ஐ ட்ரை டு பி கான்ஷியஸ் அண்ட் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் ட்ரை பண்றேன். எப்பவுமே காஃபி டேபிள் டாக்ஸ்ல ஒரு விஷயத்த வாங்க சொல்லியோ, இல்ல என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு அப்படின்றத காட்ட காட்டுற மாதிரியான வீடியோஸ் என்னைக்குமே வராது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி அன் இன்ஸ்பிரேஷன் ஆர் ஒரு ஐடியா. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத விட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு மோட்டிவ்ல தான் காஃபி டேபிள் டாக்ஸில் ஷார்ட்ஸ் ஆனாலும் சரி, ரீல்ஸ் ஆனாலும் சரி, வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் வாட் ஐ ஷேர் இஸ் வாட் ஐ ஆக்சுவலி ஃபாலோ. நான் ஃபாலோ பண்ணாத ஒரு புது விஷயமோ, இல்ல எந்த ஒரு இதையுமே நான் உங்ககிட்ட காட்டுனதும் இல்ல, ஷேர் பண்ணதும் இல்ல. ரொம்ப வருஷமா நானு வீடியோஸ் போடாம இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் பிரேக்ல இருந்தேன். ஐடியலி ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நியூ கன்டென்ட்ட வந்து நம்ம ஸ்கின் கேர்லேருந்து இங்க மாறுறப்போ. பட் கொஞ்சம் சென்டிமெண்ட் அண்ட் கொஞ்சம் நான் ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா எனக்கு வந்து இத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. எப்படி அல்காரிதம் ஒர்க் பண்ணும் நம்ம நீஷ் மாத்துறப்போ அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து காஃபி டேபிள் டாக்ஸ்லயே கன்டின்யூ பண்ணேன். பட் ஐடியலி எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுமே அத சொல்ல மாட்டாங்க. புது சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு நான் மணி பத்தி பேசினாலும், ஹோம் ஆர்கனைசேஷன் பத்தி பேசினாலும், டீக்ளட்டர் பத்தி பேசினாலும், இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்றதுக்காக கிடையாது. எனக்கு லைஃப்ல கத்துக் குடுத்தத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு இதனால கிடைச்ச நன்மைகள உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தட் வே யுவர் லைஃப் வில் ஆல்சோ பி பெட்டர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் தான். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஓவர் ஸ்பெண்டரா, ஒரு டிஸார்கனைஸ்டு பெர்சனா இருந்தனால, ஐ நோ ஹவ் டிஃபிகல்ட் இட் வில் பி நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மாறுறதுக்கு. அதனால தான் நான் நெறைய டைம் பெர்சனல் எக்ஸாம்பிள்ஸோட நெறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றேன். நாங்களுமே நெறைய கடன்ல இருந்த சில மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப் ஹேட்ஸ் பிகம் பெட்டர். ஸோ ஐ ஃபீல் மேபி இது வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு யாராவது ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க லைஃப்பும் பெட்டர் ஆகும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் ஐ ஆக்சுவலி ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு காஃபி டேபிள் டாக்ஸ் புடிச்சிருக்கு அண்ட் இதில இருக்கிறத நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆர் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அ பெட்டரா பட்டுச்சுன்னா, கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டூ காஃபி டேபிள் டாக்ஸ். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா. பிகாஸ் தட் வில் ஹெல்ப் திஸ் சேனல் க்ரோ. லைக் ஐ செட் 2 வருஷம் பிரேக் அப்புறம் அது வரணும் அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஹைப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதுதான் வந்து அத ஹெல்ப் பண்ணும். ஒரு வீடியோக்கு மட்டும் இல்ல, வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் அப்படின்றது இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் திஸ் சேனல் டு க்ரோ. காஃபி டேபிள் டாக்ஸ் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. அதில டெய்லி கன்டென்ட் போட்டுட்ருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.